2029ஆம் ஆண்டு தேர்தலில் தேசிய அளவில் வாரிசு அரசியல் இருக்காது என்று பாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பூவிருந்தவல்லி அருகே வேலப்பஞ்சாவடியில் உள்ள தனியார் கல்லூரியில் மாணவர்களுடன் கலந்துரையாடிய அவர் ராமர் கோவிலுக்கு ஆண்டுக்கு 5 கோடி பேர் வருவார்கள் என்றும் இதன் மூலம் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு 25,000 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும் என்றார். Next year, Ayodhya is going to beat all the record where 5 crore people will visit Ayodhya 1 year. 5 crore. The government of UP is going to earn a tax of 25,000 crore. So the temple of Akadi, just don't see it as a temple. There are 6 countries, top economies in the world, which runs their budget only with tourists. 2024ஆம் ஆண்டு தேர்தலில் வாரிசு அரசியலின் தோல்வியை காணலாம் என்றும் 2029ஆம் ஆண்டு தேர்தலில் நாட்டில் எந்த வாரிசு கட்சிகளும் இருக்காது என்றும் கூறினார். After 2024 elections, you will see the defeat of dynastic parties in India. After 2024, I'll give it in writing to you today. After 2029, I don't think there will be any dynastic party in India that will survive after 2029. பிரிட்டன் அமெரிக்காவை தொடர்ந்து உலக நாடுகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்தியா நிர்ணயிக்கும் காலம் நெருங்கிவிட்டதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். சென்னையில் 2 இடங்களில் மட்டுமே பயணிகளை ஆம்னி பேருந்துகள் ஏற்றி இறக்கலாம் என்றும் பணிமனைகளில் ஏற்றக்கூடாது என்றும் தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் இயங்கி வந்த புறநகர் பேருந்து நிலையம் செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்திற்கு மாற்றப்பட்டது. இதேபோல கோயம்பேட்டிலிருந்து இயங்கி வந்த ஆம்னி பேருந்துகளும் கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்க வேண்டும் என அரசு உத்தரவிட்டது. இதை எதிர்த்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தொடர்ந்த வழக்கில் சென்னை நகருக்குள் 2 இடங்களில் பயணிகளை ஏற்றி இறக்க இடைக்கால அனுமதி அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு போக்குவரத்து ஆணையர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆம்னி பேருந்துகளை பணிமனைகளுக்கு கொண்டு வருவது தொடர்பாக நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளதை சில ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தவறாக புரிந்து கொண்டு பணிமனைகளில் பயணிகளை ஏற்றி இறக்கலாம் என தவறான செய்திகளை பரப்பி வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் தவறான கண்ணோட்டத்துடன் லாபத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு இயங்கும் ஆம்னி பேருந்துகளின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். போரூர், சூரப்பட்டு சுங்கச்சாவடிகளை மட்டுமே பயணிகளை ஏற்றி இறக்கும் இடங்களாக முன்பதிவு செயலிகளில் குறிப்பிட வேண்டும் என கூறியுள்ள போக்குவரத்து ஆணையர் பணிமனைகளில் பயணிகளை ஏற்றி இறக்குவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம் தொடர்பான எதிர்க்கட்சி தலைவரின் கோரிக்கையை சபாநாயகர் பரிசீலிக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அப்போது பேசிய அவர், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம் தொடர்பாக 4 முறை சபாநாயகரை சந்தித்து கடிதம் கொடுத்திருப்பதாகவும் பலமுறை நேரிலும் வலியுறுத்தி உள்ளோம் என்றும் கூறினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் கோரிக்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என சபாநாயகரிடம் கேட்டுக் கொண்டார். தங்கள் கட்சிக்கு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு உதயகுமார் அவர்களுக்கு இடம் ஒதுக்கி தர பிரச்சனை குறித்து தொடர்ந்து இந்த அவையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையை மறுபரிசீலனை செய்து அதற்கு ஆவணம் செய்யுமாறு தங்களிடம் நான் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து பேசிய சபாநாயகர் அப்பாவு எதிர்க்கட்சி தலைவர் கோரிக்கை மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். சட்டப்பேரவையில் மின்சாரம் மற்றும் கிளாம்பாக்கம் தொடர்பான விவாதத்தின் போது அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் இடையிலான கலந்துரையாடல் கலகலப்பாக அமைந்தது. தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் மின் பயன்பாட்டை ஈடு செய்ய அரசிடம் உள்ள திட்டங்கள் என்ன என்பது பற்றி கேள்வி எழுப்பிய பாமக உறுப்பினர் ஜி.கே. மணி சம்சாரத்தையும் மின்சாரத்தையும் இணைத்து பேசினார். அதற்கு மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு சிலேடையாக பதிலளித்தார். சம்சாரம் இல்லாமல் மனிதன் வாழலாம், மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாது. தாயின் கருவறை பரிசோதனையிலிருந்து கல்லறை வரை, அதாவது கருவறையிலிருந்து கல்லறை வரை மின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. துவக்கத்திலே சம்சாரம் இல்லாமல் இருந்து விடலாம் என்று சொன்னார்கள். அதில் இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை. நான் அதை உறுதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை முதற்கண் இந்த அவைக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இதேபோல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியதற்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரும் நகைச்சுவையாக பதிலளித்தார். போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களிடத்துல ஒரு முக்கியமான கேள்வி. தென் மாவட்ட மக்கள் இப்ப இந்த கேளம்பாக்கம் பஸ் நிலையத்தில் புது பேருந்து நிலையத்தை திறந்துட்டீங்க, அதுக்கு ஏதாச்சும் விட்டடிக்க கூடாது. அங்க ரொம்ப மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப அங்க இருந்த டவுனுக்குள்ள வர்றதுக்கு, சென்னைக்குள்ள வர்றதுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சொன்னா சரியா வரும்.
அது கேளம்பாக்கம் இல்லை கிளாம்பாக்கம். முதல்ல அதை கிளியர் வரணும். அது இந்த குழப்பம் உங்களுக்கே இருக்கு. அடுத்தது கிளாம்பாக்கத்தை தேர்ந்தெடுத்தது உங்களுடைய ஆட்சியில் தான். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசும்போது அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்து கூறினார். இதற்கு தை முதல் நாளை புத்தாண்டாக ஏற்று வாழ்த்து சொன்ன அண்ணன் செல்லூர் ராஜுக்கு நன்றி என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். மேட்டூர் அருகே பட்டியலின இளைஞருக்கு முடித்திருத்தம் செய்ய மறுத்த புகாரில் காவல்துறை நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. சேலம் மாவட்டத்தில் பட்டியலின இளைஞருக்கு முடிவெட்ட மறுத்ததாக அளிக்கப்பட்ட புகாரில் சலூன் கடை உரிமையாளர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேட்டூரை அடுத்த காவேரிபுரம் பகுதியில் ரமேஷ் என்பவர் சிகை திருத்தம் செய்யும் கடை ஒன்றை நடத்தி வருகிறார். அந்த கடைக்கு அதே பகுதியைச் சேர்ந்த பட்டியலின இளைஞர் ஒருவர் முடித்திருத்தம் செய்ய சென்றார். அப்போது பட்டியலின இளைஞருக்கு ரமேஷ் முடிவெட்ட மறுத்து திருப்பி அனுப்பியதாக கூறப்படுகிறது. பட்டியலின இளைஞருக்கு சிகை திருத்தினால் தனது கடைக்கு வேறு யாரும் வரமாட்டார்கள் என்று கடைக்காரர் தெரிவித்துள்ளார். குழந்தைகளை பாப்பாகிறது முன்னேற்ற வச்சுக்காத நான் செஞ்சா இந்த தகவல் நான் என் உழப்புல மண்ணள்ளி போடாத அதை ஒன்று மட்டும் நான் ஒன்று கேட்குறேன். வேற ஒன்றும் இல்லை. இல்லை குழந்தை இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. எல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க தான் இங்கே தெரியுமில்ல உனக்கு. சரி நான் வேணாம் ஒன்று. ஆனால் இது சித்தரிக்கப்பட்ட ஆடியோ என்று சலூன் கடை உரிமையாளர் தெரிவித்துள்ளார். மேலும் தான் வேறு மதத்தை சார்ந்த பெண்ணை திருமணம் செய்தவர் என்றும் சாதி பாகுபாடு தான் பார்ப்பதில்லை என்றும் சலூன் கடை உரிமையாளர் விளக்கமளித்துள்ளார். 4 பேர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க சார். ஒரு டெத் ஆயிடுச்சு. நான் டெத்துக்கு போகணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டினாரு. போய் கேஸ் தரனாரு. போய் கொடுத்துக்க. நான் ஒரு டெத்தான கேஸை பார்க்கட்டுங்களா இவர் செய்கிறத பார்க்கட்டுங்களா? நான் ஜாதி மதம் பார்க்கல. நான் இஸ்லாம் மதத்தில் என் பேர் அப்துல் ரஹீமு. நான் ஜாதி மதம் பார்க்கவே கிடையாது. ரமேஷன் தாங்க. நான் இந்த இஸ்லாம் மதத்தில் பொண்ணை கல்யாணம் பண்ணி நான் அவங்க இதில் இதாயிட்டேன். இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின் பேரில் சலூன் கடை உரிமையாளர் ரமேஷ் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.